எல்லோரும் பதவியேற்பு முடிஞ்ச உடனே கும்பிட்டுட்டு போனாங்க விஜயை. கும்பிடாதவங்க 2 பேர் தான். ஒன்று செந்தில் பாலாஜி, அவரையும் கும்பிடலன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கும். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற வி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டம் முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இவர் வந்த கூட்டத்தில் தானே நம்ம கலாட்டா பண்ணி 41 பேரை காலி பண்ணோம். எப்படி போய் நம்ம இது இல்லாமல் கும்பிடுறது? மனசு ரொம்ப இடிக்குது அப்படின்னு அவர் கும்பிடவே இல்லை. இன்னொரு கும்பிடாத ஆள் உதயநிதி. எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறுகிறார் அல்ல பெறுவார் அப்படிங்கிறது யூகம். இந்த தருணத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஏன் கும்பிடலன்னா, ஜனநாயகன் படத்துக்கு நம்ம தானே கெடுத்தோம். நேரம் ரிலீஸ் ஆகிருக்குமே, நம்ம தானே கெடுத்து இதெல்லாம் வெளியில் நஷ்டத்தை ஏற்படுத்தணும். எந்த மூஞ்சியோடு போய் கும்பிடுறதுன்னு அவர் கும்பிடல. எப்போவும் போல் இன்றைக்கி டிஷர்ட்டு நம்ம உதயநிதி. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவராம். படு கேவலம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு நாள் கட்சியில் இருந்த சீனியர் KN உதவி தலைவராம், இவர் தலைவராம். இவர்கிட்ட கேட்டிருக்காங்க, KN அவருக்கு நெருங்கியவங்க, என்ன தலைவா அந்த ஆளை போயிட்டு தலைவர் நீ உதவி தலைவர்னு இடையே சும்மா இல்லை, எஃப்ஐஆர் போட போகிறாங்க இதில். இப்போ தான் தலைவர் விஜய் பார்த்துட்டு போயிருக்காரு. தலைவரை வச்சு அந்த எஃப்ஐஆர்லேருந்து தப்பணும். என்ன பதவி கொடுக்குறானோ வாங்கிக்க. அதனால் துணைத் தலைவர் எல்லாம் மாணவருக்கு ரோஷன்லாம் தொடச்சி போட்டுடணும். திமுகவுக்கு வந்துட்டா இன்ப நிதியை தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஆக்கணும் கூட இன்னும் துணைத் தலைவராக போட்டால் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா எப்போது போயிடுச்சு நமக்கு திமுகவுக்கு வந்ததுலேருந்து மானம் வெக்கம் ரோஷம் சூடு சொரணை எல்லாம் போயிடுச்சு. அதனால் அவரே தலைவராக இருக்கட்டும். அது என்னை விட உங்களை விட என்ன தலைவாக 20 வயசு இளையவராச்சு. எத்தனை வயசுனா என்ன, சம்பாதிக்கிறோம்ல விடுன்ட்டாங்க. அடுத்தது கொரோடாவா கொரோடா ஏவா வேலுவை போட்டாங்க. அவர்கிட்டையும் கேட்டாங்க, என்ன சார் அவருக்கு நான் அப்போ இருக்கும்போதே வாழும் பெரியார்னு சொன்னோம்ப்பா. நம்ம இவரை இந்த உதயநிதியை வாழும் பெரியார்னெல்லாம் வாழ்த்திருக்கேன். இந்த மானம் கட்டதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம அதெல்லாம் தொலைச்சி போட்டுடணும். கொரோடா கொடுத்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அப்படின்ட்டு